தன்னம்பிக்கை கதை. ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான். அரண்மனை கோட்டையின் கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். அப்படி கைகளால் கதவை தள்ளி வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும். தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும். மக்கள் அனைவரும் பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன் வந்தான். அரசே, போட்டிக்கு நான் வருகிறேன் என்று துணிச்சலாக முன்வந்தான். தைரியமான முன் வந்த இளைஞனிடம் அரசன் கேட்கிறார், போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள், பரவாயில்லையா? உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த இளைஞன் அரசரிடம் சொன்னான், அரசரே, வென்றால் நானும் ஒரு அரசன், தோற்றால் என்னுடைய கைகள் தானே போகும். உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டையில் உள்ள கதவை இளைஞன் தள்ளினான். என்ன அதிசயம்! கதவு சட்டெனத் திறந்து கொண்டது. ஏனென்றால் கோட்டைக் கதவுகளில் தாழ்பாள் போடப்படவில்லை, திறந்துதான் இருந்தது. பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டுவிடுகிறார்கள். அனைவரும் அறிந்த முயலாமை கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம்.